நான் அப்பொழுதே சந்தேகப்பட்டேன் அண்ணா. நம்ம இடத்துல தவறுஷிகர் முனிவர்மார்கள் யாராவது வரக்கூடும் என்று சொன்னேன் அல்லவா? சரியாக முடிந்து விட்டது. வந்திருப்பது நாரத மகரிஷி தானோ? ஆமாடா. எப்படி அறிந்தீர்கள்? அவர் தலையில முடிச்சு வச்சிருந்தார். எல்லா முனிவர்களுமே தலையில ஜடாமகுடம் என்பது ஒன்று இருக்கும், கையில கட்டை வச்சிருந்தாரு. அப்படியா? கட்டை என்பது இருந்ததா? அந்த கட்டைக்கு பெயர் இல்லையா? சப்ததாள கட்டை. சப்ததாள கட்டை. அண்ணா வந்திருப்பது நாரத மகரிஷி தான். ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணுமே. கையில யாழ் வைத்திருந்தாரா? அவசியம் வச்சிருந்தார். அச்சச்சோ, நாரத மகரிஷி. ஆமாமா, நமது இடத்திற்கு. ஆமாடா அண்ணா, பயமா இருக்கே. எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. இல்ல உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. ஏமா முகம்லாம் நல்லாத்தையா இருக்கு. எனக்கு தேப்ப திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன் பயப்படணும்னு கேக்குறேன். அப்ப பயப்படாதமா. நீ இருக்கனாலதான் பயமே. அப்படியா? அண்ணன் இருந்தா உனக்கு பயம்? ஆமா அண்ணா. வர்ற வழியில மக்கள் எல்லாம் பேசிட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவர்கிட்ட போய் வீரத்தேவனு இவன் பெருமை பத்தி தெரிஞ்சான், மாறு தட்டி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான். அவர் ஒரே இதுல காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஏனே அப்படி என்ன பண்ணாரு? நீ முகவைனா என்னன்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன? ரெண்டு பேரும் பைக்கில் ஒண்ணாங்க விழுந்து முகத்துல அரைச்சிருச்சு சொன்னேன். ஏட்டா எரும மாட்டு பையல, தடி மாட்டு பையல, நீ எல்லாம் எனக்கு அண்ணனாடா மானம் கட்டவனே. போட்டுருவேன் அப்படியே எரும மாடு. அதுக்குதான் எல்லாரும் கடந்து சிரிக்கிறாங்களா? என்னாச்சு? வெக்கமா இல்ல உனக்கு? முகத்துல அடிபட்டதுனால அதுக்கு பேர் முகவையாடா? அம்மா தாடி மாடு. சே வாங்கிட்டு எரிச்சல வருது எனக்கு. என்னாச்சு? போடா, மூஞ்சி பொருளா பேச முடியும். போடா. ஏன் கேக்குறேன்? போடா, என்கிட்ட பேச வச்சுக்காடா. உனக்கு எனக்கு பிடிக்க ஒத்து வராடா. சாமி அழைச்சு நீ என்னைக்கு முகரில் அடிபடிச்சா அதனால முகவின்னு பேர் வச்சாங்க. அன்னைக்கு உன்னை விட்டுட்டேன்டா. சரி, முதுகுல அடிபட்டு நின்னு சொல்லிடுறேன். முதுகுல அடிபட்டா அதுக்கு முகவையா? அட எரும மாடு. கையில அடிக்காதீங்க. என்னங்க சுவாமி அழைத்து உடனே அழைத்து வருகிறேன். சுவாமி வருக. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து
வேண்டும். கலைவாணியின் மைந்தன் வருக, பிரம்மாவின் தவ புதல்வனி வருக வருக என்று வரவேற்று இந்த வழியாக என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த நிலத்திற்கு என்னை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வணங்குகிறேன். அழகான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு உரையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பொம்பளை பொண்ணு எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீ கொடுத்தது அழகான ஒரு வரவேற்பு. இந்த வரவேற்பு அப்படிங்கிறதே மிக ஒரு சிறப்புமா. ஆனால் நீ கொடுத்த வரவேற்பை விட இந்த உலகத்தில் பல வகையான வரவேற்பு களிக்கொட்டு முடிவெடுக்க கொடுத்தானே தசரதன், அந்த வரவேற்பை விட பிரிவு முடிவெடுக்க மகாவிஷ்ணு கொடுத்தானே ஒரு வரவேற்பு, அந்த வரவேற்பை விட இந்திரன் கொடுத்தானே விக்ரமாதித்தனுக்கு ஒரு வரவேற்பு, அந்த வரவேற்பை விட சுக்கிரவன் கொடுத்தானே ராமனுக்கு மட்டும் ஒரு வரவேற்பு. இப்படி ஒரு வரவேற்பு எல்லாம் இஞ்சி விளக்கு இடத்திலே பெருமையான ஒரு வரவேற்பை கொடுத்ததனால் வாழ்க வளர்க பெருமையோடு வாழ்க என்ற ஆசீர்வாதம் கொடுத்து இடத்திலே உமக்காக ஒரு சிறிய வாழ்த்து. அந்த வாழ்த்திற்கு பின்னால் வந்த காரணம் என்ன என்கின்ற வினாவை தொடுக்கின்ற பொழுது அதற்கெல்லாம் உண்டான விவரங்கள் நம்பிக்கையோடு கொடுக்கின்ற வாழ்த்து எப்படி தெரியுமா? கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வளர்க வெள்ளை கதிர் கொடுத்து வெள்ளை படை கொண்டு வெள்ளை கமலத்தை விட்டிருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசுடைய சரியாசனமாக அமர வைத்த தாயே என்று ஓற்றக்கூடிய உன் நாவில் கலைவாணி உணர்ந்து நல்ல வார்த்தைகளை கொடுக்கிற காரணத்துக்காக வாழ்க வளர்க. இது வளர்ந்த பெருமையான ஆசீர்வாதம் கொடுத்து தமத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் கொஞ்ச நேரம் தமிழோடு விளையாட வேண்டும் என்ற ஒரு ஆசை. தமிழ் கலந்த விளையாட்டு விளையாடாமல் நினைக்கிறேன். விளையாடாமா விபரத்துக்கு ஒரு பார்க்கல. விளையாட்டுல பலவிதமான விளையாட்டு உண்டு. அன்னைக்கெல்லாம் நாங்க பெண்கள், அதான் ஆண்களுக்கு பலவிதமான விளையாட்டு இருந்தாலும்
பெண்களுக்கு இந்த வயது வந்த பிள்ளைகளுக்கு பிறகு வீட்டுல பல்லாங்குழி அப்படின்றது ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஆனா இன்றைய காலம் என்பது அதெல்லாம் கேலி கிண்டல் நிறைந்த ஒரு உலகமா போயிருச்சு. ஆனா அன்றைய காலம் என்பது ஏன் இந்த பல்லாங்குழி ஆட்டம் என்பது பாருங்க, எல்லாமே அறிவு சார்ந்த ஒரு விஷயங்கள் தான். இருக்கிறதை எடுத்து இல்லாத இடங்களுக்கு கொடுப்பது. எப்படி இருக்கிறதை எடுத்து இல்லாத இடங்களில் நிரப்பி வருகிறோமோ அதுபோல நம்மள்கிட்ட இருக்கிறதை எடுத்து இல்லாதவர்கள் கொடுக்கணும். இதான் உலக இயல்பு. ஆனா அது மாதிரி யாரும் இன்றைக்கு செய்யறதே கிடையாது. ஆனா இந்த இடத்துல நாரத மகரிஷி வந்ததுமே தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் உன்னோடு தமிழோடு விளையாடணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்கு. ஏன்னா செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே தேன் வந்து வாயுது காதலே, என் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சிலே என்று சொல்லடா தலை நிமிர்ந்து வெல்லடா. எல்லா பிறப்பிற்கும் எல்லா உயிர்ப்பிற்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்று பிரதர் அவரானார். ஆமா, சொன்னவர் யாரு? கணிகை பூங்குன்றனா சொன்னவா. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு. வள்ளலார் சொன்ன வார்த்தை இப்படி சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் நமக்காக போயிருக்காங்க. ஏன்னா அதே சமயத்தை காதற்ற ஊசி வாராது கான் கடை வழிக்கேன். அதனால்தான் வாழ்க்கை வெறுத்தான் எதுவும் நமக்கு உணர்ந்தான் அவன் பற்றினத்தான். ஆமா, இந்த உலகத்துல எவ்வளவுதான் நீ ஓடி ஆடி பணம் சம்பாதிச்சாலும் சொத்து சேர்த்தாலும் சுகத்தை சேர்த்தாலும் நீ இறந்து கிடக்கும் பொழுது ஒரு அதாவது காதலாத ஊசிய கூட அவனால புத்தி புகட்டினா பிள்ளை, அதனால அப்பனுக்கு புத்தி வந்துச்சு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல சந்திப்புகள்ல பலவிதமான சந்திப்புகள் இருந்தாலும் வள்ளியாகிய உன்னை சந்திச்சிருக்கேன், தமிழோட விளையாடணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இதுல ஒரு விஷயம், அங்கம் இல்லாதவங்க அவைக்கு வரக்கூடாது, அங்கம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாது, சபை அறிந்து பேசணும், சமயம் அறிந்து நடந்துக்கணும். சில நேரங்களிலே பேசாதிருந்து பரத்தை வாசித்து பார், மனுஷனை பேசிட்டு பார், அங்கத்தை உரசி பார்க்கணும், பரத்தை பேசி பார்க்கணும். மரம் கோடலானால் நூலை பிடி, மனம் கோடலானால் நூலை படி, ஓரத்தில் ஆடாது, ஆட்டம், ஈரத்தில் கல்லாது, திருமணம், மூவெட்டில் முடியாது, பிள்ளை, நாலெட்டில் பறாது, இல்லை, ஐந்தெட்டில் சேர்க்காது, செல்வம், ஆறெட்டில் தேடாது, ஏழெட்டில் செல்லாது, எட்டாம் எட்டில் பெறாது, மரணம்டானே. வீண்டானே. நீங்க சொன்னது போலவே தவத்திற்கு ஒருவர்தான், தமிழுக்கோ இருவர், குணத்திற்கோ மூவர், சவத்திற்கோ நால்வர், சகலத்திற்கோ ஐவர், சுவைகளோ ஆறு, சுரங்களோ ஏழு, திக்குகளோ எட்டு, கிரகங்களோ ஒன்பது, பசி வந்தாலும் பத்தும் பறந்தும். ஏன்னா அபிஷேக பிரியன், சிவா, அலங்கார பிரியன், சோத்ர பிரியன், சூர்யா, கரகர பிரியன், சுந்தரபா, நடன பிரியன், உத்ரா, போஜன பிரியன், உண்டோதரா, மோதக பிரியன், சாதக பிரியன், கலக பிரியன். உங்க கலகம் என்னங்க? இவ்வளவு விஷயம் கேட்டீங்கல்ல? ஆமா, தடை இல்லாம பதில் சொன்னேன்ல? ஆமா. கடைசி சொன்னீங்களே சாஸ்திர பிரியன் சகாதேவன், ஆமா அப்படித்தானே? ஆமா, சாஸ்திர நான் சொன்னீங்க சாஸ்திர பிரியன் சகாதேவன். சகாதேவன் மரம் கோணலானால் நூலை படிக்கணும், மனம் கோணலானால் நூலை படிக்கணும். படிச்சாத்தான விஷயம் தெரியும். கண்டிப்பா, இல்லைன்னா தெரியாது இல்லையா? தெரியாது. அப்ப சாஸ்திர பிரியன் சகாதேவன் சொன்னீங்கல்ல, மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குரு அப்படின்னா யார சொல்லுவான்? முதல்ல கிருபாச்சாரியா இருந்தாரு, பிறகு துரோணாச்சாரியா. முதல்ல கிருபாச்சாரியா துரோணாச்சாரியா இருந்தாரு. அவர் வில்வித்தைகளை சொல்லிக் கொடுத்தான். ஆனா சொல்லிக் கொடுக்காம வில்வித்தையை கத்துக்கிட்டு ஒருத்தன் தான், அவன் தான் ஏகலைவன். அப்ப எந்த விஷயமும் சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தங்க, அதான உண்மை. குரு இருந்தாதான். ஆனா குரு இல்லாமல் வித்தை கற்றவர்கள் உண்டு, அந்த குருவையே எதிர்த்து ஜெயித்தவர்களும் உண்டு உலகத்துல. காரணம் இருக்கு இல்லையா? அப்ப எதையுமே படிச்சாதான் தெரியும், படிக்காத விஷயம் தெரியாது இல்லையா? அப்ப சாஸ்திர பிரியன் சகாதேவன் சொன்னீங்கல்ல, சகாதேவன் சாஸ்திரத்தை யாருக்கிட்ட படிச்சுக்கிட்டான்? எல்லாருமே ஆண்டாட்டுக்காரமா சொல்லி வர்றது தானே. எப்படி சாஸ்திர பிரியன் சகாதேவன் அப்படின்னு? உண்மைதாம்மா. அபிஷேக பிரியா சிவா கேட்டீங்க. நான் கேக்குற அபிஷேகத்துக்கு சிவன் மட்டும் தான் உயர்ந்தவரா? இல்லையே. ஏன் அலங்காரத்திற்கு விஷ்ணு மட்டும் தான் உயர்ந்தவரா? என்ன காரணம் தெரியுமா? என்ன? அபிஷேக பிரியா சிவா. ஆனா சிவனுக்கு பிடிச்சது அபிஷேகம் தான்டா. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, ஐயா அப்படிங்கிற சிவனுக்கு சிறந்த ஊருக்கு கேட்டா தில்லைங்கிற சிதம்பரம். சரி, அங்கதாமா மூலவரும் உற்சவரும் ஒருவனே. இப்ப நான் கேக்குறேன், சிவனுக்கு உரியது அபிஷேகம் தானே? ஆமா, சிவனுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்குமே. இப்ப நீங்க சொன்னது போல இந்த பக்கத்துல ஆவுடையார் கோவில் எல்லாருமே எல்லா விஷயத்துக்களையும் பேசுறோம். ஆனா ஆவுடையார் கோவில்ல இது வரைக்கும் பேசாத சிறப்பு அப்படின்றது சிலது இருக்கு. நீங்க சொன்னது போல உடும்பு குரங்கு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு ஒரு வேடுவர் ரூபத்தோடு முருகபெருமான் காட்சி தராருன்னா அது ஆவுடையார் கோவில் இருக்கு. அதே சமயத்துல வெளி வாயிற்படியில இருந்து உள்ளரைக்க முடிக்க நேரடியாக பார்த்து வணங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆவுடையார் கோயில்ல உண்டு. ஆவுடையார் கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இப்ப அதை விட்டுருங்க, சிவனுடைய ஆலயம் அபிஷேகத்திற்குரிய இடம். ஆனா எந்த அபிஷேகங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் உண்டு, வரமுறைகள் உண்டு. இப்ப சிவனுடைய ஆலயத்துல அன்ன அபிஷேகம் என்பது ஒண்ணு உண்டு தானே? சோர கண்டா சொர்க்கம், சோறு கண்டா இடம் சொர்க்கம். ஏன் சொல்றாங்க? காரணம் இல்லாம சொன்னாங்க. ஒரு விஷயம், படிச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா படிக்காத மேதை என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வாங்கியவர்கள் இந்த உலகத்துல உண்டு. படிச்சிருந்தும் முட்டாள உணவுகள் நிறைய பேர். படிச்சவங்க எல்லாம் அறிவாளியா ஏத்துக்க முடியாது, படிக்காதவர்கள் எல்லாம் முட்டாளாவும் ஒரு காலமே ஏத்துக்கவே முடியாது. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்ல சாஸ்திரத்தில் வல்லுநன் சகாதேவன் பேரை தான் வாங்கினான். ஏன்னா அவன் எங்கே போய் சாஸ்திரங்கள் படிக்கல, தன் தகப்பனாருடைய பிணத்தை தின்ற காரணத்தினால அவனுக்கு அந்த தன்மை. என்னம்மா? ஒரு பிணத்தை சாப்பிட முடியுமா? தகப்பனாருடைய பிணத்தை தின்னதுனால
அதனால வரலாறு நிறைய இருக்கு. பெத்த அப்பனுடைய குணம் உண்டு. செத்தும் கொடுத்தான் சீதகாதி. ஆமா, வள்ளல் சீதகாதி. செத்தும் கொடுத்தான் வள்ளல் சீதகாதி. சீதகாதி. ஆனா ஒரு மனுஷனுக்கு பசி வந்துருச்சுன்னா அமுத சுரபி என்ற பாத்திரத்தை வைத்திருந்தால் ஒரு பொம்பளை. ஏன்? மணிமேகலை. ஆனா அதே சமயத்துல ஒரு நாளைக்கு ஒரு மட்டும் உணவு கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரம் என்பது வச்சிருந்தால் பாஞ்சாலி. இவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க, பெருமை இருந்தது இல்லையா? செத்து கொடுத்தால் சீதகாதி. ஒரு மனுஷன் செத்தா கொண்டு போறது சுடுகாடு. ஆனா நீ சுடுகாட்டுல உள்ள அப்பே புணத்தை பிச்சு தின்னாத்தான் சாஸ்திரம்னு சொல்றீங்க. இதுதான் எனக்கு புரியாத விஷயமா. ஒரு மனுஷன் இறந்தா போகக்கூடிய இடம் இது சுடுகாடு. ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு பாட கட்டி அந்த கோவிலே சுத்தி வர்றாங்க. அது எங்கன்னு தெரியுமா? நான் கேக்குறேன். உட்கார்ந்து இருக்காங்களா ஆத்தாமாரு, காலைல எந்திரிச்சு வாசல்ல சாணியை தெளிச்சு அடுத்து என்ன பண்ணணும்? விளக்க மரத்துல கூட்டுவாங்க. கூட்டுறதுக்கு என்ன தேவை? விளக்க மரம், திருவள்ளர் என்று சொல்லக்கூடிய வாசல். கோயில் கூட்டினா திருவிளக்கு. அது விளக்கு மாதிரி சொல்லக்கூடாது. கோயில கூட்டினா அதுக்கு விளக்கு மாறுன்னு சொல்லக்கூடாது. திருவிளக்கைன்னு பேரு. வீடு கூட்டினா விளக்க மரம். வீடு கூட்டுறதுதானே விளக்கு மாறு பயன்படும். ஆனா இன்னைக்கு ஒரு கோயில்ல விளக்கு மாற காணிக்கையா கொடுக்குறாங்க அப்படின்னு ஒண்ணு நான் கேட்கிறேன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? இப்ப நம்ம நடந்து போறதுக்கு என்ன தேவைப்படுது? பாதுகை. அன்னைக்கு அடி உதவுறது போல அண்ணன் தம்பி உதவ ஒருத்தனுக்கு. ஆனா அண்ணனுடைய பாதுகையை கொண்டு வந்து நந்தி கிராமம் என்று சொல்லக்கூடிய கிராமத்துல வச்சு ஆட்சி செஞ்சான். யாரு? பரதன் என்று சொல்லக்கூடிய ராமனுடைய பாதரட்சை. இன்னைக்கு தெருவுல எங்கடையாவது முள்ளு கல்லு நம்ம கால்கள்ல குத்திடக்கூடாதுன்றக்காக நம்ம அந்த பாதுகை போடுற செருப்பு. இந்த செருப்பையே காணிக்கையா கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு தெரியுமா? எங்க கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இப்படி நீங்க கேள்விகளா கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்காது. கண்டிப்பா கேள்விக்கு கேள்வி பதில் இல்ல. கேள்விக்கு கண்டிப்பாக ஒரு பதில் என்பது உண்டு. அந்த பதில உங்க இடத்துல நான் எதிர்பார்த்தேன், என்ன இடத்துல நீங்கள் எதிர்பார்த்திருக்கீங்க. இதற்கிட்ட விசாரணையாக என்கிட்ட கேள்வியை தொடுத்திருக்கீங்க. அப்ப அந்த கேள்விக்கு தகுந்த பதில் சொல்ல வேண்டியது கடமை இல்லையா? ஆக நீங்க கேட்டது சகாதேவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து படிக்க கிடையாது. எந்த சாஸ்திரங்களையுமோ பஞ்சாங்கமோ எதையுமே படிக்க கிடையாது. பாருங்க, சகாதேவன் பிறந்தது யாருக்குன்னா பாண்டு மன்னனுக்கு. பாண்டு மன்னனுக்கு 2 மனைவி. ஒன்னு குந்தி தேவி, இன்னொன்னு மாத்ரி. இந்த 2 மனைவிகளுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தாங்க. முதல்ல கர்ணனை சேர்க்காம நான் சொல்றேன். நீங்க யாருகிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன புதுக்கோட்டை எம்பி கலைகண்ணன் பேசுறேன். பாண்டு மன்னன் மனைவியை தொட்டால் தலை வெடிச்சு இறந்துருவான். அப்புறம் பாண்டு மன்னன் சொல்றீங்கல்ல, பாண்டு மன்னனோட பிள்ளைங்கிறீங்களே, அப்ப நீங்க பாட்டு கதை சொல்லிக்கிட்டே போனீங்க. முனிவரை பத்தி முனிவருக்கு தெரியாதா? அப்புறம் ரிஷிவாக்கு போய் போகுமா? உங்களை போன்ற முனிவர் தான் என்ன, நீங்க சாந்தா, அவர் வந்து கோவம். சரி, கோவக்கார முனிவர் துரிவாச முனிவர் ஆகப்பட்டவர் குத்திபோச்சனுடைய அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போனே மன்னன் பார்த்து பயப்படுறான். ஆகா, இவர் நம்ம அரண்மனைக்கு வந்திருக்காரு, என்னன்னு கேக்குறாரு. இல்லப்பா, சிறிது காலம் உன்னுடைய அரண்மனையில நான் தங்கணும்னு ஆசைப்படுறேன்னாரு. ஆகா, இவர் தங்கினாருன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து கோவப்பட்டு சாபத்துக்கு ஆளாயிருவோமே, என்ன செய்யறதுன்னு யோசிச்சு தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையான பிருதை என்று சொல்லக்கூடிய குந்தி தேவியை விட்டு பரிமாற சொல்றாரு. பிருதை என்ற குந்தி தேவி அவளை விட்டு இவர் எத்தனை நாட்களுக்கு நம்ம அரண்மனையில இருக்காரோ அத்தனை நாட்களுக்கும் அவருக்கு தேவையான அத்தனை உபச்சரணைகளையும் நீ தான் செய்யற அப்படின்ட்டு அவன் மனம் கோணாம அவருக்கு என்னென்ன தேவை எல்லாம் பண்ணா. ஒரு நாள் அவர் சொன்னார், ஐயா, நான் அரண்மனையை விட்டு கிளம்ப வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு. அப்படி ஐயா, இது என்னுடைய ஒரே பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை. இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் கணிச்சு சொல்லுங்க. ஏன்னா முக்காலத்தை உணர்ந்தவர் தானே நீங்க. நடந்து முடிந்தது, நடந்து கொண்டு இருப்பது, எதிர்காலத்துல என்ன நடக்க இருக்கு நீங்க உணர்ந்தவர். எப்படி இந்த பிள்ளைய வாழ்க்கை தர இருக்கும் பாருங்கன்னு சொல்லும் பொழுதுதான் கணிக்கிறாங்க. வாழ்க்கை என்பது இந்த பெண்ணுக்கு உண்டு, ஆனா கட்டிய கணவனால் பிள்ளை பேர் என்பது கிடையாதுன்றதை உணர்றார். இதை உணர்ந்த அந்த துர்வாச முனிவர் ஒரு 5 மந்திரங்களை அந்த பெண்ணிடத்துல கொடுத்து, தகுந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்தனா உனக்கு பிள்ளை பேர் கண்டிப்பாக உண்டு, பத்திரமாக வச்சுக்கணும் தான் போனாரு. ஆனா அந்த பிள்ளை இடைப்பட்ட காலத்துல பிள்ளைக்கு சந்தேகம் வந்துருச்சு. சின்ன பிள்ளை தானே. சந்தேகம் வந்த காரணத்தினால இவ என்ன கொடுத்தது? எத்தனை மந்திரம்? 5 நல்லா வச்சுக்கங்க, கணக்கு வச்சுக்கங்க. 5 மந்திரத்துல முதல் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது கீழே இறங்கி வந்தவே சூரிய பகவான். ஆமா, சூரியனுக்கு குந்தி தேவிக்கு பிறந்தது எத்தனை? அவன் தான் கர்ணன். கர்ணன் பிறந்துட்டான். சின்ன வயசு. பிறந்ததுமே என்ன செஞ்சா? கொண்டு போய் ஆத்துல விட்டுட்டா. ஏன்னா சின்ன வயசுல குழந்தை பிறந்த உலகம் பழி சொல்லுமே அப்படி நினைச்சு புள்ள தொட்டில வச்சு ஆத்துல விட்டுட்டு போயிட்டா. மிச்சம் எத்தனை மந்திரம் இருக்கு? 4 மந்திரம். 4 மந்திரத்துக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்காங்க? 5 பிள்ளைங்க. ஏதுங்க கொடுத்ததே 5 மந்திரம் தான். 5 மந்திரம்னா 5 பிள்ளை தானே பிறக்கணும். ஒரு பிள்ளைய இங்க முன்கூட்டியே பெத்துட்டா, நதியில விட்டுட்டா. மிச்சம் இருக்கிறது 4 மந்திரம். இந்த 4 மந்திரத்துக்கு 4 பிள்ளைகள் தான் பிறக்கணும். ஆனா 5 பிள்ளைகள் பிறந்தாங்களே, இது எப்படி? இதுல ஒரு சின்ன விஷயம். அப்ப பாண்டு மன்னனுக்கு 5 பிள்ளைகளும் பிறந்த மாத்திரத்துல இவர் வாங்கினார் இல்லையா கிந்தம முனிவர்கிட்ட சாபம். ஏன்னா 2 மனைவிகளை திருமணம் பண்ண புதுசுல வேட்டைக்கு கிளம்புறாரு. மனைவி கேட்டாங்க, ஐயா, எங்களை இப்படி புதுசா திருமணத்தை பண்ணிட்டு எங்களை விட்டுட்டு வேட்டைக்கு போறியே, உன் கூட நாங்களும் வர்றோம்னு மனைவி கேட்டாங்க. 2 மனைவிகளை தேர்ல உட்கார வச்சு அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரிஞ்ச மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி போயிட்டே இருக்கான். மனைவி சொல்றாங்க, ஐயா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு வேகமா வேட்டையாடுற, கொஞ்சம் நிதானத்தோடு வேட்டையாடு. நாங்க கேட்கலாமே. கண்ணுக்கு தெரிஞ்ச மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி போகும்போது ஒரு ஆண்மான பெண்மானும் புணர்ச்சி
உணர்ச்சிகள் ஈடுபட்டு அது மான் கிடையாது. கிந்தம முனிவரும் கிருதவாணி என்று சொல்லக்கூடிய பெண்ணு புருஷ முட்டாட்டி 2 பேரும் மான் உரு கொண்டு கூட அது மானு நினைச்சு இவன் அடிக்க அது உருவம் மாறி அந்த முனிவர் கொடுக்கிறார் சாபம். என் மனைவியோடு கூடும் பொழுது என் உயிரை எடுக்கும் தருவாயில நீ கொண்டாந்து விட்டுட்டு நீ ஒன்னிற்கு 2 மனைவிகளை கட்டி வச்சிருக்க. 2 மனைவிகளை எந்த மனைவியை நீ தொட்டாலும் சரி உன் சிரசு சுக்குநூறா வெடிக்கின்ற சாபத்தை பெற்றவன் பாண்டு மண்ணு. இதன் பேர்ல ரொம்ப நாள காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் 2 மனைவிகளையும் கூப்பிட்டு சொல்றேன், அம்மா இங்க வாங்க, நான் கட்டிய புருஷன் உங்களுக்கு, ஆனா என்னால உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க? தர்மத்தின் பேரிலே 32 தர்மங்கள்ல இந்த ஒரு தர்மமா என்னால் கட்டிய கணவனால் பிள்ளை பேர் கொடுக்க இயலாது அப்படின்னா நீங்க யாராவது ஒரு ஆண்மகனோடு கூடி பிள்ளை பெத்துக்கலாம். இது தர்மமே சொல்லுது. நீங்க பெத்துக்கங்கன்னு சொல்லும் போதுதான் குந்தி தேவி சொல்றா, ஐயா அதுதான் எனக்கு டெஸ்ட் பேபி, டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்றது ஒண்ணு. அப்ப இதை சொல்லும் பொழுது அவ சொல்றா குந்தி தேவி, ஐயா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சுவாமி, எனக்கு துர்வாச முனிவர் மந்திரங்கள் கொடுத்திருக்காரு, இந்த மந்திரத்தின் மூலமாக பிள்ளை பெறலான்னு சொன்னவரே அவர்தான். அப்ப பிள்ளைகளும் பிறந்துட்டாங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பிறந்து இருக்கும் போது பிள்ளைகள் குறிப்பிட்ட வயது வந்தாங்க. ஒரு நாள் 5 பேரையும் கூட்டு பாண்டு பண்ணு சொன்னார், அப்பா கூடிய சீக்கிரத்தில் நான் இறந்துருவேன், நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் இறந்த உடலை நீங்கள் 5 பேர் என் பிள்ளைகளாக நீங்க 5 பேரும் பிச்சு தின்னுங்கடான்னு சொன்னாரு. இவங்க அப்ப யோசிக்கல, சின்ன பிள்ளைய நம்ம அப்பா எதுக்கோ சொல்றாங்க அப்படின்னு விட்டாங்க. பாண்டு பண்ண நாளடைவுல இறந்தாரு. அப்படி சாகும் பொழுது ஒரு நாள் பாருங்க, பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் அந்த நகுலனை வந்து அந்த பிணத்திற்கு காவலா வச்சுட்டு விறகு எடுக்க போயிட்டாங்க. எரிக்கணும் இல்லையா, நீங்க சொன்னது போல எரிக்கணும் இல்லையா, எரிக்கிறதுக்கு விறகு தேவைப்படுச்சு. போய் திரும்ப வர்றாங்க, எல்லாரும் விறகு கட்ட தலையை சுமந்து வந்தாங்க. அதுக்குள்ளாடி சகாதேவன் இங்க ஒரு காரியத்தை செஞ்சான். இவனுக்கு தகப்பன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. பிணத்தை பிச்சு திங்க சொன்னாரு நம்ம அப்பா, எல்லாம் நம்ம அண்ணங்க மறந்துட்டாங்களே, இப்ப நம்ம என்ன செய்யறது, சரி நம்ம அண்ணன்கள் வர்றபடி வரட்டுமேன்னு சொல்லி தகப்பனாருடைய கட்ட விரலை ஒடிச்சான், சாப்பிட்டுட்டான். கட்ட விரலை ஒடிச்சு சாப்பிட்டான். கட்ட விரல் மட்டும்தான் அவன் திண்டது. அப்ப 5 பேரும் அங்க இருந்து விறகு தூக்கிட்டு வர்றாங்க கிருஷ்ணரோட சேர்த்து. எல்லாரும் தலையில் விறகு சுமந்து கொண்டு வந்தாங்க. கிருஷ்ணனும் நடந்து வந்தாரு. ஆனா விறகு கட்ட அவர் தலைக்கு மேல மிதந்து வந்துச்சான். அப்படி மிதந்து வர்றத பார்த்தா என்ன எல்லாரும் தலையில் சுமந்து கொண்டு வர்றாங்க, கண்ணனுடைய விறகு கட்டு மட்டும் காட்டுல மிதந்து வருது. சரி என்னன்னு பாப்போமே அப்படின்னு எல்லா விறகு கட்ட அப்படி கீழே போடும்போது கண்ணனும் அப்பாடா அப்படின்னு கீழே போட்டான். அப்பதான் கண்ணனை பார்த்து சகாதேவன் கேட்கிறான், என்ன கண்ணா, என் அன்னைக்கு அத்தனை பேர் தலையில விறகு கட்டு சுமந்தாங்க, ஆனா உன்னுடைய கட்டு காத்தில் தானே மிதந்து வந்துச்சு, இதுக்கேண்டா நீ இவ்வளவு அழுத்துக்கிற அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் கண்ணன் கேட்டானா, என்னுடைய விறகு கட்டு காத்துல மிதந்தது உனக்கு எப்படி தெரியும், என்னடா நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது என் தகப்பனார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, அதை என் அண்ணன்கள்லாம் மறந்துட்டாங்க, நான் மட்டும் கட்ட விரலை ஒடிச்சே சாப்பிட்டேன், எனக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதுன்னாங்க. அப்பதான் அமுக்கினேன் கண்ணு, ஆஹா இங்க வா, பிற்காலத்துல என்ன நடக்க போகின்ற விஷயம் அனைத்து உனக்கு தெரியுது, பிற்காலத்துல மகாபாரத போர் என்பது ஒண்ணு நடக்கும், அதுல இப்படி எல்லாம் நடக்கின்ற விஷயத்தை நீ எக்காரணத்தை கொண்டு வெளியில சொல்லக்கூடாது, இது மட்டும் தான் ரகசியம் அப்படின்னு சொல்லி சகாதேவனை அங்கே அமுக்க ஆரம்பிச்சான் கண்ண பரமாத்மா. அப்ப எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தகப்பனாருடைய கட்டவரலை மட்டும் ஒடித்து தின்ற காரணத்தினால அவனுக்கு அந்த தன்மை ஏற்பட்டுச்சு. ஆனா ஏன் பாண்டுவனுக்கு அந்த தன்மை வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். காரணம் இருக்கிறதப்ப சகாதேவன் சாஸ்திரத்தை கத்துக்கொள்ள வேண்டிய சொன்னிய கிந்தமா வந்தான் சொல்றான் சாகப்புறத்துல, டேய் பாண்டு, உமக்கு குழந்தை பிறக்காத விஷயம் எமக்கும் தெரியும், இருந்தாலும் கூட தன் உடம்பில் உள்ள மிகப்பெரிய சக்தி ஒன்று கொடுக்கலாம், வருங்காலத்தில் என்ன நடக்க போறது என்பதை உணரக்கூடிய தன்மை உனக்கு வருஷம் ஒரு பிள்ளைக்கு தெரியும். அதுவும் உடம்புல உள்ள அந்த கட்ட விரலை அவன் யாருக்கும் தெரியாம வென்று தின்னுட்டான்னா அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அடைவான். இது கணக்கு. ஆனா சகாதேவன் சாஸ்திரத்தை கத்துக்கொள்ளாமல் கட்டவரலை, அதனாலதான் இன்னைக்கு பாருங்க கையெழுத்து போட முடியாதவ என்ன வைக்கிறான், அதனாலதான் இந்த கைரேகை உருவானதே மகாபாரதத்திலே உருவாயிருச்சு இல்லையா. அப்ப 4 மந்திரத்தை 5 புள்ள எப்படி நினைத்தான் குந்தி, யம தர்மனை பிறந்தான் தர்மன், அடுத்து வாயு பகவான் பிறந்தான் பீமன், அடுத்து இந்திரன் பிறந்தான் அர்ஜுனன். இருந்தது ஒரு மந்திரம், தங்கச்சிங்கிற மாத்திரை கொடுத்தா. அவ என்ன பண்ணா தெரியுமா, ஒருத்தர் நினைக்கல, 2 பேர், அதாவது அசுவினி தேவர்கள் 2 பேர் வந்தாங்க. 2 குழந்தைகள் தான் நகுலனும் சகாதேவனும். 4 மந்திரத்தில் 5 குழந்தை பிறந்ததுக்கு உண்டான காரணம் சொன்னீங்களே. ஒரு மனுஷன் இறந்தா என்ன பண்ணணும், கொண்டு போய் சுடுவாடு. ஆனா இன்னைக்கும் பாருங்க, ஒரு ஆலயத்துல ஒரு இறந்த மனிதன் இல்ல, இறக்கப்படக்கூடாத ஒரு மனிதனை பாடு கட்டி சுமந்து அந்த ஆலயத்துக்கே பெறுவது தஞ்சாவூர் மாவட்டம் பாடுகட்டி மாரியம்முடைய ஆலயத்துல தான் இப்பேற்பட்ட சிறப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஐதீகம். இன்னைக்கு ஒரு கோயில பாருங்க எக்கச்சக்கமான சிறப்பு இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி காரணம் இது விஷயத்துக்கு உண்டானது வரும். அதோடு கதையினுடைய விஷயத்தை கேட்கணும் அப்படி காரணத்துக்காக நான் கேட்கறது எப்படி தெரியுமா, பட்டு வெள்ளி கல்கண்டே பலி மாதே
படி ஊரோ சுற்று. நம்ம சிவனுடைய ஆலயத்துல சோரகண்டா இடம் சொர்க்கம்னு சொல்றாங்களே, அப்ப சிவனுடைய ஆலயத்துல அன்னாபிஷேகம் என்பது ஒண்ணு உண்டு. இது அன்னாபிஷேகத்தை கண்டால் சொர்க்கம் அப்படின்றாங்க. இது எங்க அப்படின்ற விஷயத்தை நான் கேட்டேன். ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு வீடு கூட்டப்படுற தேவைப்படுறது விளக்கமாறு. இதுவே கோவில் ஆலயத்துல அப்படின்னா அது வேற சொல்றோம் அப்படின்னீங்க. இன்னைக்கு அந்த விளக்கமறையே காணிக்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஊர். நீங்க சொன்னீங்களே இப்ப தஞ்சாவூர் மாவட்டம். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அருகில் பரக்கலாக்கோட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் பரக்கலாக்கோட்டை. இந்த பரக்கலாக்கோட்டையில தான் விளக்கமறை காணிக்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் அங்கே உண்டு. இதுதான் நீங்க கேட்டதுக்கு நான் பதில். வேற எதுவும் கேட்கணும்னாலும் கேளுங்க. நிறைய கேட்பேன், நேரம் இருக்கு இல்லையா? கேட்க நிறையா. காரணம் இன்னைக்கு விடுபட்டு விளக்கு மாத்த காணிகள் ஒரே பெருமை பரக்கலாக்கோட்டை. ஆமா, அங்கேதான் அவ்வளவு பெரிய சிறப்பு. பாருங்க, இன்னைக்கு அன்ன அபிஷேகம். இந்த அன்ன அபிஷேகம் இன்னைக்கு பொங்க வைக்கணும்னா பச்சரிசியில தான் பொங்க வைக்கணும். ஆனா புழுங்கரிசியில பொங்க வைக்கிறது எங்க தெரியுமா? நம்ம ஆவுடையார் கோவில். ஆவுடையார் கோவில் இன்னைக்கு புழுங்கரிசியில பொங்கல் இங்க சிறப்பு. அதே போல அன்ன அபிஷேகம் ஐப்பசி மாசம் சதய நட்சத்திரத்துல மிகப்பெரிய ஒரு அன்ன அபிஷேகத்தை எங்க கேட்டா தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயம். அங்குதான் என்றும் அன்னம் அபிஷேகம். அந்த அன்னத்தை பார்த்தா சொர்க்கம். அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டா புண்ணியம். பாருங்க, அப்பேற்பட்ட சிறப்பு. அதனால்தான் சோழநாடு சோறு உடைத்து, சேரநாடு வேலம் உடைத்து, பாண்டிநாடு முத்து உடைத்து, தொண்டை நாடு ஆன்றோர்களும் சான்றோர்களையும் உடைத்து. அப்பேற்பட்ட சிறப்பு தஞ்சாவூர். அபிஷேகம் அபிஷேகம்னு பேசுறோம்ல, அபிஷேகம் பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இப்படி அபிஷேகங்கள் நிறைய உண்டு தெய்வங்களுக்கு. இப்ப அபிஷேகமே பண்ணாத அப்படின்ற ஒரு ஆலயம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? அபிஷேகம் பண்ணாத ஆலயங்கள் அப்படின்னா எதை சொல்லலாம்? அபிஷேகம் பண்ணாத ஆலயம்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் அபிஷேகத்துல பல வகையான அபிஷேகம். என்ன அபிஷேகம் பண்ணாலும் நீங்க சொல்றீங்க. பால் அபிஷேகமே வச்சுக்கோங்களேன். பால் அபிஷேகம் பண்ணாத ஆலயம்னா சடார்னு எதை சொல்லுவோம்? சமயபுரத்தை தான் சொல்லுவோம். ஏன் சமயபுரத்துக்கு பால் அபிஷேகம் இல்ல? ஏன்னா அந்த விக்கிரகத்துடைய அமைப்பு அப்படி. சரி, ஒண்ணு இல்ல, இப்போ கல்லால ஒரு விக்கிரகம் செய்யணும். ஆனா சமயபுரத்து மாநில விக்கிரகம் வேப்ப மரத்தை அறுத்து வேப்ப மரத்தூளோடு ரசாயன கலவை கலந்து செய்யப்பட்ட விக்கிரகம். அதுல பால் ஊத்துனா விக்கிரகம் கெட்டு போய்ங்கிறதுக்காக பாலாபிஷேகம் நடைபெறாது. சரி, அப்ப அதுக்கு மட்டும் அவளும் அம்மன் தான். ஆனா இன்னொரு அம்மனுக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாலாபிஷேகம் கிடையாது. அவ ஏன்னா புத்தாள் ஆனவ, அதனால அவளுக்கு அந்த பாலாபிஷேகம் என்பது கிடையாது. அவதான் புன்னைநல்லூர் மாரியம்மன். புன்னைநல்லூர் மாரியம்மன் மாதிரியே பெயில் நாயக்கன்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இந்த வருஷம் நான் போயிருந்தேன். அதுக்காக அதை கண்ணார பார்த்ததுனால சொல்றேன். இந்த பெயில் நாயக்கன்பட்டிலையும் அம்மா வந்து புத்தாள தான் ஆயிருக்காங்க. அந்த புத்தாள் ஆனதுனால அங்க அது பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா அதுல பால் ஊத்துனா கரைஞ்சிரும் இல்லையா, அதனால. சரி, இப்ப சிவனுடைய ஆலயத்துல பிரதோஷம் என்பது சிவனுக்குரியது தானே. பிரதோஷம் மாதந்தோறும் வருது, அது சிவனுக்குரியது தான். பெருமாளுடைய ஆலயத்துல பிரதோஷம் கொண்டாடுவாங்களா? இல்ல, பிரதோஷம்னா சிவன் கோயில்ல தான். பெருமாள் சிவனா மாறி இருக்காரா? மாறி இருக்காரு. சிவன் பெருமாளா மாறி இருக்காரா? மாறி இருக்காரு. இப்ப எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. ஏன்னா அறியும் சிவன் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. ஏன்னா அன்னைக்கு சொல்றா, வட்டமுதி போல் இருக்கும் வண்டி கொடிதாவும் கொட்டுவார் கை நின்று கூத்தாடும் சுட்டால் அரகர சிவசிவ என்னுமே அம்பல சோமாசி ஒரு நாள் விடுத்தேன் இது உரை அப்படின்றா. இப்ப நீங்க சொன்னது போல விபூதி அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப மனிதனை இறந்தா சுடுகாடு கொண்டு போவாங்க, எரிப்பாங்க, இல்லைன்னா புதைப்பாங்க. இன்னைக்கும் அந்த திருநீர் என்பது எதுல செய்யப்படுறது? அன்றைக்கு இந்த பதர் இருக்குல்ல, அந்த பதர்ல கூட பண்ணிருக்காங்க. அதுல செஞ்சு சாணத்தை சேர்த்து அதோட சுட்டு எடுத்துட்டோம்னா அது திரு. அதுதான் நீங்க சொன்னது, வட்டமதி போல் இருக்கும் வன்னி கொடிதாவும் கொட்டுவார் கையில் ஊத்தாடும் சுட்டால் சுடணும் அரகரா சிவசிவா. இப்ப நான் கேட்கிறேன், மனிதனுடைய சாம்பலையே திருநீரா பூசக்கூடிய இடம் தான் எதுங்க? மனிதனுடைய சாம்பல், மனிதன் எரிச்சா அது சாம்பல் தான். ஏன்னா மண்ணாவி மன்னர்கள் கூட முடிவினிலே பிடி சாம்பலுக்கு சமம் அப்படின்னா. பாருங்க, இந்த மாசாணியம்மன் கோயில் இருக்கு பத்தியில, பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில்ல சுடுகாட்டு சாம்பல் தான் ஊதிய தர்றாங்களாம். அதோட இன்னொன்று இருக்கு, எங்க இன்னொரு மாரியம்மனுடைய ஆலயத்திலையும் சுடுகாட்டு. அது ஐதீகம் ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் இப்ப எடுத்துக்கங்களேன். இப்ப நான் இப்போ போன வாரத்துல ராமேஸ்வரம் போயிருந்தேன். அப்படி போற பொழுது நான் உட்கார்ந்து போய் ஆராய்ச்சி பண்றேன். மண்ணால செஞ்ச லிங்கம், ஆஞ்சில கொண்டு வந்த லிங்கம், உப்பு லிங்கம். உப்பால ஒரு லிங்கம் செஞ்சு அதுல தண்ணியை ஊத்துனா உப்பு கரையணும் இல்ல, ஆனா கரையாம உப்புலிங்க இருக்கிறது ராம எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? அது உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி இருக்கா அப்படின்னு நான் கண்ணால பார்த்துட்டு வந்தேன். அப்ப காரணம் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பெருமை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. எடுத்துக்க, வீரமாகாளி அறம் தாங்கி அருள்வாளித்து காத்து கொண்டிருக்கின்றால் அவளும் ஒரு வீரமாகாளி. சிவன் பேசுறோம். சிவன் என்ன வடிவத்துல இருக்காங்க? லிங்க வடிவம். கீழே ஆவுடை என்று சொல்லக்கூடிய பராசக்தி, மேல சிவனும். ஏன்னா ஆணிலே பெண்ணில்லை, பெண்ணில்லை ஆணில். இது உலகமே ஆணும் பெண்ணும் இல்லைன்னா உற்பத்தி கிடையாதுன்றது. இப்ப சிவனுக்கு உருவ வழிபாடு என்பது ஒண்ணு உண்டா? இருக்குமா? எங்க இருக்கு? 3 இடத்துல இருக்கு. எங்க?
சங்கரனும் நாராயணனும் சேர்ந்த பருவம் சங்கரன் நாராயணன் கோவில். அடுத்த நாள் சிவனும் சக்தியும் சேர்ந்த பருவம் திருச்செங்கோடு. அதை விட சுருண்டு விஷத்தை உண்டு சுருண்டு மயங்கி விழுந்த இடம் சுருட்டப்பள்ளி. இதுக்கு என்ன ஒரு தன்மைனா, இன்னைக்கு பெருமாள் தான் சயன கோலத்துல காட்சி தருவார். ஆமா, சயன கோலம் என்பது படுக்கை கோலம். சயன கோலத்தோட எங்க காட்சி தர்றாருன்னா ஸ்ரீரங்கத்தை முதல்ல சொல்லலாம், அடுத்து திருமயத்தை சொல்லலாம். இப்படி கோவில்கள் நிறைய உண்டு. ஏன்னா அரங்கநாதன் அங்கே அரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பதாக. ஆனா சிவபெருமான் அந்த அரங்கநாதனாக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய காட்சி எங்க இருக்குன்னா சுருட்டப்பள்ளி. இந்த மூன்று அப்ப நடராஜராக காட்சி தர்றது. அது என்ன எப்படி ஏத்துக்கலாம்? நடராஜராக தில்லையில நடராஜன் அதுவும் மனித உருவம் தானே. சரி, இன்னொன்னு தாயுமான சுவாமியாக ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்காக பெண்ணாக மாறின சிவபெருமான். பெண்ணாக மாறி பிரசவம் பார்த்த தாயுமான சுவாமியாக திருச்சி மலைக்கோட்டை. சரி, இப்படி எத்தனையோ இடங்கள் இருக்கு. இன்னைக்கு 3 முழமும் ஒரு சுத்து, 30 முழமும் ஒரு சுத்து நம்ம பகுதியில இருக்கு. 3 முழமும் ஒரு சுத்து, 30 முழம் கொண்டு போனாலும் ஒரே சுத்து. 3 முழம் லிங்கத்துக்கு போதும், 30 முழம் ஆவுடைக்கு வேணும். இது எங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் பயமறியாத திருப்புணவாசல். பயமறியாத திருப்புணவாசல்ல மட்டும்தான் 30 முழம் ஒரு சொத்து, 3 முழம் ஒரு சொத்து. என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவுலாம் பேசின கலைக்கண்ணி இந்த ஊரை பத்தி ஏதாவது தெரிஞ்சு வச்சிருப்பானாங்கிற சந்தேகம் உங்களுக்கு. நான் எடுத்துக்க உங்களை பாராட்டுற ஒரு வகையில். ஏன்னு கேட்டீங்களா, என்னைக்கோ படிச்சிருப்ப ஒரு விஷயத்த அதை தூண்டுதல் ஒன்று வேணும். அந்த தூண்டுதல் இடத்துல நிறைய இருக்கு. இன்னும் நிறைய நீங்க படிக்கணும், நிறைய பேசணும். அதுதான் எங்கள் புதுக்கோட்டைக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு மகத்துவம், ரொம்ப சிறப்பு. அதனாலே நம்ம காலம் கடந்து இருக்கலாம். அந்த வகையிலே நாடு தொண்டை நாடு. அப்பா பேரு நம்பித்தலை, அம்மா பேரு நங்கைமணி. உண்மையார் அடைந்திருக்கு பருவம். மரணத்திற்கு தண்ணீர் வேணும், இருந்த இடத்திற்கு வெளிச்சம். பருவமடைஞ்ச ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை கொடுப்பவன் ஆயுதப்பன் கொடுக்கறாங்க. கடைசி வரைக்கும் கணவன்ற பாதுகாப்பு வேணும். அந்த கணவன் தான் கடைசி வரைக்கும் ஒரு பாதுகாப்பு தராங்க. அப்புறம் எப்படி கணவன்ற பாதுகாப்பு? அதனால உனக்கு ஒரு கல்யாணம் தான் 7 பண்ண முடியும். இல்ல இப்போ ஒரு ஆம்பளை எத்தனை வேணாலும் பண்ணலாம். பெண்ணுக்கு ஒண்ணுதானே, ஒண்ணுதான். அப்புறம் கல்யாணம் 60ஆம் கல்யாணம் இருக்கு. இருக்கட்டும், 60 வயசு முடிக்க இந்த பாத்துக்கலாம். 80ஆம் கல்யாணம் 40 தாண்டறதே பெருசா இருக்கு. 100வது கல்யாணம் 20 தாண்டறது பெருசா இருக்கு. 2 தாண்டறது பெருசா இருக்கு. இந்த கல்யாணம்லாம் எங்க நடத்துறது தெரியுமா? எங்க? திருக்கடையூர்ல. திருக்கடையூரா? ஏங்க திருக்கடையூர்ல நடத்துறது? ஏங்க அங்க நான் வரலங்க. ஏன்னா அவனுடைய பார்வை ஏன் மேல படணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு நாளைக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்கே நடத்துறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அங்க நடத்துறதுக்கு என்ன காரணம்னா, அங்கேதான் சிவபெருமான அமிர்தகடீஸ்வரர். அமிர்தகடீஸ்வரர் எங்கதான்? அங்க மட்டும்தான். கிரகங்கள் இல்லாத ஒரு சிவன் கோயில் எதுன்னு கேட்டா அங்கதான். அங்க போனீங்கன்னா அங்க கிரகம்லாம் இருக்காது. அபிராமி அமிர்தகடீஸ்வரர் அமிர்தத்தை உண்டு சாகா வரம் பெற்ற அந்த தளத்துல போய் ஒரு கல்யாணத்தை பண்ணோம்னா நமக்கு அந்த நன்மை கிடைக்குமேங்கிறதுக்காகத்தான் திருக்கடையூர்ல கல்யாணம் பண்ணணும். திருக்கடையூருக்கு இன்னொரு பெருமையும் உண்டு இல்லையா? ஏன்னா என்றும் 16ஆக இருந்தவன் கூட முக்தி பெற்ற தலம் கூட நம்ம சொல்லலாம். மார்க்கண்டேயன் என்றும் 16. அந்த எமனுடைய உயிர் போனது அங்கதான். எமனுடைய உயிர் போனாலும் மீண்டும் தர்மதேவதை கேட்கிறா, ஐயா அந்த உலகத்துல பிறந்த ஜீவராசி எல்லாம் அப்படியே இருந்தோம், இவனை உயிரோட எனக்கு கொடு. யம தர்மனுடைய உயிரையே மீட்டு கேட்ட தர்மதேவதை. அது மட்டுமல்ல, அமாவாசை அன்னைக்கு நிலவ வரவழைத்த தலமும் அதுதான். அமாவாசை அன்னைக்கு நிலவ வரவழைத்தான அபிராமி பட்டர், அபிராமி அந்தாதி பாடி. இவ்வளவு பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் பூலோகத்துல எங்கேயுமே ஆலயங்கள் இல்லையங்க. உங்களுக்கு கூட ஒரு சிலை என்பது உண்டு விராலிமலையில. இந்த விராலிமலைக்கே ஒரு பெருமை இருக்கு. எல்லா ஆலயத்திலும் எல்லா அபிஷேகம் பண்றாங்களே, இந்த சுருட்டு அபிஷேகம்ன்றது எங்க நடக்குது தெரியுமா? அந்த விராலிமலையில. ஏன் அந்த சுருட்டு அபிஷேகம் என்பது? ஒரு சுருட்டு புகைப்பிடித்தலே தவறுன்றாங்க. ஆனா அங்க ஏன் இந்த சுருட்டு அபிஷேகம் நடக்குது? அதுவும் எல்லா நாட்களிலும் கிடையாது, ஒரே நாட்கள்ல, ஒரே நாள்லதான், அதுவும் குறிப்பிட்ட நேரத்துலதான். ஏன் இந்த சுருட்டை படைக்கிறாங்க? நல்ல மழை, ஒரு வயசானவர் மலையில தொப்பு நனைஞ்சிட்டாரு, குளிர்ல நடுக்கிட்டு இருக்காரு. வேண்டாரு, முருகா இந்த குளிர்ல நனைஞ்சிட்டு உடம்பெல்லாம் அப்படி குளிருது, இந்த நேரத்துல பிடிக்கிறதுக்கு ஒரு சுருட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு தான் நினைச்சேன். வயசான ஒருத்தர் வந்தாரு, விராலி இலையை புடுங்கினாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், வேப்பலையை கசக்குனா சாறு வரும், வெத்தலையை கசக்குனா சாறு வரும். சாறு வராத ஒரே இலை விராலி இலை மட்டும்தான். அதுல சாறு வராது. சாறு வராத 2 இலையை சுருட்டி இந்தப்பா சுருட்டுன்னு கொடுத்தாரு. அவர் பிடிச்சாரு, யாரா இந்த நேரத்தில் நமக்கு சுருட்டு குடிச்சது அப்படின்னு பாக்குற அவன் தான் முருகன். அதனாலதான் முருகன் கொடுத்த காரணத்துக்காக அவருக்காக வைக்கப்பட்ட நிவேதனம். இத உணர்ந்தார் விஜய ரகுநாத தொண்டைமான். புராணிமலைக்கு சாமி கூட போயிருக்காரு. ஆமா, புதுக்கோட்டை மன்னர் சாமி கூட போயிருக்காரு. பாக்குற சுருட்டு இருக்கு, என்னடா சுருட்டு வச்சிருக்கீங்க? ஏடா சாமிக்கு முருகனுக்கு சுருட்டா? அவர் எடுக்க சொல்லிட்டாரு. அங்க இருந்த சிவாச்சாரியெல்லாம் எடுத்துட்டாங்க. அன்னைக்கு போய் வீட்டுக்கு போனவர் தான் வயிற்றுவலி ஆரம்பிச்சிருச்சு.
மருத்துவம் ஒன்றும் செல்லல. முருகனே கடவுளை போய் சொன்னா, எனக்காக அவன் வைத்த சுருட்டை நீ எடுக்க சொன்ன, அதனால உனக்கு கொடுத்து வைத்து வழி இன்னையிலேருந்து உன் காசுல இருந்ததுதாண்டா எனக்கு சுருட்டு வரணுங்கிற நிபந்தனைக்காக இன்னைக்கும் சமஸ்தானத்துல இருந்து சுருட்டு போகக்கூடிய பெருமை அந்த விராலிமலைக்கு உண்டான மகத்துவம். அந்த விராலிமலையில தான் ஐம்பொன்னினால் ஆன சிலையா நாரதர் பகவானுடைய வைகாசி விசாகத்திற்கு செலவு வச்சாங்கன்றது காரணம் இருக்கு. அங்கேதான் பிரம்மனுக்கு தோசை விளங்கியது. இருக்கட்டுமே, நாரதர் வந்து தங்கியதே கிடையாது பூலோகத்துல. நாரதர் தங்கிய ஒரு குன்று நாரதர் குன்றம். குன்று என்று சொல்லக்கூடிய நார்த்தாமலை. நார்த்தாமலையில தான் நாரதர் மகரிஷி தங்கியதாக பேசுறாங்க. அது தங்குறது எப்ப? ஒரு முகூர்த்த நாளிகை, 1.5 மணி நேரம், 3.25 நாளிகை. அங்க தங்கப்பட்ட சாப விமோசனத்துக்காக. இன்னைக்கு பாருங்க முருகனுடைய பெருமை. இன்னைக்கு முருகன் எவ்வளவோ நடனம் ஆடுறாங்க. முருகன் நடனம் ஆடி பார்த்திருக்கியா? இன்னைக்கு முருகன் ஆடக்கூடிய நடத்துக்கு குடக்கூத்துன்னு பேரு. சிவபெருமான் எப்பெல்லாம் கோவத்துல இருக்காரோ புள்ள முருகன் போய் முன்னாடி ஆடுவாராம். ஆடுற உடனே கோபமா இருக்கிற சிவன் ஏப்பா அப்படின்னு சந்தோஷப்படுவாராம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் குடக்கூத்து ஆடியரும் திருப்பறை துணி. ஆனா ஆட வேண்டிய இடத்துல ஆடிடுவாரு, கறக்க வேண்டிய இடத்துல கரம் தானே இருக்கிறார். அதனாலதான் அப்பனிக்கே பாடம் சொன்ன சுப்பேன்ற பெருமை இருக்கு இல்லையா? நமக்காக பார்த்த மாப்பிள்ளை அவருடைய பெருமை என்ன, சிறப்பு என்ன? வேற நான் நீ கேட்கிறா அழகே முருகன் அவன் தானமா அனைவருக்கும் தெய்வம் கேளமா. அழகே முருகன் அவன் தானமா அனைவருக்கும் பெருமைதான் கேளமா. அழகே முருகன் அவன் தானமா அனைவருக்கும் தெய்வம் கேளமா. அன்பு வடிவமாக அன்பு இதயமாக அன்பு வடிவமாக அன்பு இதயமாக அன்பு வடிவமாக அன்பு இதயமாக என்னாலும் அவன் வழியில் நீ போகலாம். அழகே முருகன் அவன் தானமா அனைவருக்கும் தெய்வம் கேளமா. குறிஞ்சி நிலத்தில் குமர கடவுள் தோன்றினார். குறிஞ்சி நிலத்தில் குமர கடவுள் தோன்றினார். குலக்கடவுள் முருகனாக மாறினார். குறிஞ்சி நிலத்தில் கடவுள் தோன்றினார். குறிஞ்சி நிலத்தில் குமர கடவுள் தோன்றினார். குலக்கடவுள் முருகனாக மாறினார். அவன் வழி போகலாம் நீ உறவாகலாம். அவன் வழி போகலாம் நீ உறவாகலாம். உனக்காக வரலாறு உருவாகலாம். அழகே முருகனவன் தானம்மா அனைவருக்கும் தெய்வம் தானம்மா. பார்த்து வந்த மாப்பிள்ளையும் யாரமா, பார்த்து வந்த மாப்பிள்ளையும் யாரமா, பார்ப்புகளும் போட்டுகின்ற முருகம்மா. துணையாகலாம் அவன் வழி போகலாம். அந்த முருகனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வச்சு கட்டவே மாட்டேன். வாழ்க்கையெல்லாம் சிறப்பான நன்மை கிடைக்கிற காரணத்துக்காக அல்லு மகளும் இந்த ஆபத்தை கட்டிக்கிட்டா சிறப்பு இல்லைன்னா எனக்கு சிறப்பு இல்லையா? அப்பேற்பட்ட ஏற்கனவே ஒரு பெண் தாரம் இருக்கு. அந்த பெண்ணை திருமணம் பண்ணிட்டா அந்த பிள்ளைக்கு சிறப்பு சேர்க்க முடியாதானே? ஏன் என்னைய பார்த்து வந்தீங்க? போயானதாவே விட முடிந்து வந்தவரே வருகின்றான் முருகப்பெருமான். உனக்கு மனக்கு மனமடிக்க வருகின்ற நாரதர் நாள் அல்ல, அவனுக்கு சத்தியம்.